பெட் காஃபி ப்ளீஸ். என்னது பெட் காஃபியா? பெட் காஃபி. உடச்சா பெட்டே இல்ல, இதுல காஃபி வேறையா? காலையில எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், அது மனுஷன் செய்யற வேலை. 300 மில்லி அடிக்கணும், தொழிலுக்கு போகணும். தொழில இன்னைக்கு கிண்டி ரேட்டு. ஐயோ சத்தியமா சொல்றேன், எனக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. சரியில்லை, கீழே பிட் பாக்கெட் அடிக்கணும். குதிரை கிட்டியா பார்க்க வர்றவங்க கிட்ட பிட் பாக்கெட் அடிக்கணும். ஐயோ எனக்கு திருடவே தெரியாதுங்க. திருட தெரியாதா? அடிச்சா குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்துடும். குடல் தெரியும், குந்தாணி எங்க இருக்கு? நைனா நைனா மச்சான பார்த்தா பாவமாகுது நைனா. அதுக்கு தொழில் தெரியாத மாதிரி கேட்டு. இவனுக்கு தொழில் தெரியாது, பயங்கரமான ஆளு, நடிக்கிறான். நைனா என்னம்மா? வேணா என் கூட கூட்டிட்டு போய் வெத்தலைக்கு கத்து கொடுக்கட்டுமா? சரிம்மா, இப்ப நம்ம ஊர்ல ஓவத்திலைக்கு தான் கிராக்கி, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆம்பளைங்க திருடுறதுதான் நம்ம பரம்பரை தொழில். ஆச்ச மறந்துடாத. என்னப்பா உனக்கு மெய்யாலுமே திருட தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க. திருட தெரியாது. நாளைக்கே உனக்கு திருடுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதான். என்னப்பா? சரி சார். சரி சாரா, மரியாதை எல்லாம் பேசாத. மாமான்னு கூப்பிடு. கைத. சரி மாமு. மச்சான் கம்முனு கடை. கைதே கசுமால தெரிக்க. கைத கசுமாலம் தெரிக்க. ஆஹா மவுனே, இவன் நம்ம பரம்பரை. பம்பாயில சுத்தி இருந்திருக்கான். மாப்பிள, லண்டன்ல நீங்க எதை பிரியமா சாப்பிடுவீங்க காலையில? மாமாஜி, காலையில ஒரு கப் சைனா டீ, 2 போற. வரையா இந்த அம்மாவாசி பின்னால வருமே, அதான் அதை எப்படி சாப்பிட முடியும்? ஆரம்பிக்க போறியா? வேணா விடு. அந்த புறம் இல்ல மாமாஜி, நம்ம டீ கடை போற. டீ கடையா? லண்டன்ல டீ கடை இருக்கா? இல்ல நீங்க போய் வச்சீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. லண்டன்ல தாராவின்னு ஒரு இடம் இருக்கா, அதுல நிறைய தமிழர்கள் இருக்காங்களா. பம்பாயில எல்லாம் இருக்குது தாராவி. இந்த தாராவியில ஆவின்னு ஒரு சொல்லு இருக்கு, அதை கவனிச்சீங்களா? நீராவிங்கிற சொல்லுலயும் ஆவி இருக்கு. நீர் செத்து போனா ஆவி ஆயிடும், அதனாலதான் அதுக்கு நீராவின்னு பேரு. மாப்பிள, ஆஸ்பத்திரி போ வாங்க. ஆஸ்பத்திரிக்கா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மாமாஜி. உங்களுக்கா சொன்ன? நோயாளி எல்லாம் வரமாட்டாங்க, பார்க்க வேணாம். என்ன தொழிலே மறந்துடுறீங்க? என்ன மாப்பிள, உங்க பேச்சு பழக்கம் எல்லாம் ஒரே அசிங்கமா இருக்க. டாடி, லண்டன்ல அவர் எல்லா நாட்டு ஆளுங்களோட பழகி இருக்காரு, அதனாலதான் அவருக்கு இந்த பழக்க வழக்கம் எல்லாம் வந்திருக்கு. பழக்கம் வழக்கம் இந்த ரெண்டுலயுமே கம் இருக்கு. கம்முன்னா வான்னு அர்த்தம், கம்முன்னா கோந்துன்னு அர்த்தம், கம்முன்னு இருன்னா சும்மா இருன்னு அர்த்தம். அடாடாடாடா, இந்த கம்முங்கிற ஒரே ஒரு வார்த்தையில தான் எத்தனை அர்த்தம். என்ன இது? யாரையும் காணோம், மேஜ நாற்காலி எல்லாம் காணோம். இப்ப நான் எங்க இருக்கேன்? மாப்பிள, எனக்கு டாக்டர்னு தான் பேரு. ஆனா நான் எல்லா நாள்லயும் டாக்டரா இருக்க மாட்டேன். சில குறிப்பிட்ட நாள்ல கையில ஆயுதத்தையே தொட மாட்டேன். விபூதி குங்குமத்தை கொடுப்பேன், நோய் குணமாயிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. இதுல என்னங்க ஆச்சரியம்? இவர் விரதமா இருக்கும்போது நோயாளிகளை தொடரவே இல்லைங்க. ஏயா? மனுஷ மாமிசத்தை தொட்டா தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்னு தொடாமலே விட்டுருவாருங்க. ஓஹோ. மச்சக்கால மாப்பிள, என்ன உங்களை மச்ச காலைன்றா? அது ஒண்ணுமில்ல மாமா, வந்து என்னடா இது டாக்டர்? ஐயோ, பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓ கமாண்டர், முதல்ல வாயில பாசி ஓட்டியா? வாயில இருக்கு சார் பிளாஸ்டரி. எங்க ஒட்ட சொன்னாலும் ஒட்டு. உனக்கு என்ன? ஒட்டு 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 விடாத. அப்படித்தான் 2 பக்கம் ஒட்டு. கைய பிடிச்சுக்க, கைய பிடிச்சுக்க. மாப்பிள, இந்த நோயாளிக்கு என்ன வியாதி? ஒண்ணும் இல்ல மாமா, இந்த நோயாளிக்கு மூலக்கோளாறு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. மூலக்கோளாரா? ஆமாமா, என் மேல நம்பிக்கை இல்லைனா அதை வாயை திறந்து விட சொல்லுங்களேன். என் பேர் என்னன்னு கேளுங்க. மச்ச காலம் அந்த காலம் இந்த காலம் ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான். அதையே என் தொழில் என்னன்னு கேளுங்க. திருடு கள்ளக்கடத்தக்காரன்னு சொல்லுவான். நான் எந்த ஊர்னு கேளுங்களேன், பாம்பே கல்கத்தா இப்படி எதையாவது உளறிக்கிட்டே இருப்பான். அங்க பாருங்க. அப்ப இவனை லேசில விடக்கூடாது, இவனை தரோவா செக் பண்ணணும். கல்யாணம் அந்த இன்டு மார்க்க ரிமூவ் பண்ண இமீடியட்டா. கத்தாதையா எடுத்துட்டேன் சார். இப்ப கேளுங்க மாமா. ஏப்பா சார், இவர் பேர் என்னன்னு தெரியுமா? ஏன் சார் தெரியாது? மச்சக்கால. இவருக்கு தொழில் என்னன்னு தெரியுமா? இவன் ஒரு பயங்கரமான திருடன் சார். இவர் ஊர் பேர் தெரியுமா? நம்ம ஊரு சார், பம்பாய். மாப்பிள, இனிமே ஒண்ணும் கேட்க வேணாம். பழையபடி போடு. எதை போடணும்? இன்டுமாக போடியா. வாயே திறக்கப்படாது வாழ்நாள் போறா. போடு. ஆகாரம் எப்படி? சைட்ல கூட ஒட்ட முடியும். மாப்பிள,
நானே கண்டுபிடிக்க முடியாத நோயை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க தான் டாக்டர். என்ன மாமா இதுக்கு போய் என்ன போந்துக்கிட்டு மாமா இந்த பேஷண்ட் இங்க வச்சிருக்கிறது அவன் நல்லது இல்ல. உடனே மெண்டல் ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு வச்சிருங்க. குட். கல்யாணம் டாக்டர், அந்த பேஷண்ட வைத்தியக்கார ஆஸ்பத்திரி தூக்கிடுறேன். முடியலைன்னா 3 பேரை கூட்டிக்கோ. டாக்டர். என்ன பாணி உன்னோட பெரும் பேஜாரா போச்சு. பம்பாயில காஞ்சி போன சப்பாத்தியும் தீஞ்சு போன பூரியும் தின்னுட்டு நம்ம நாட்டு பாய்க்க வாய்க்க மறந்துட்டியா? துண்ணு எப்படியா துண்டுறது? அதுக்குன்னு வாயை வளர்த்து வச்சுக்க வேணாமா? வாய் எப்படியா வளரும்? மச்சான் நீ துண்ணுட்டு கூட மீதிய நான் துண்டுறேன். மீதிய துண்ணே இப்படி வளர்ந்துருக்க. கடை கம்மனு கடை தலைவரே, நாம இந்த தோட்டத்துக்கு இன்னத்துக்கு வந்தோம். அத்தை மறந்துட்டியா நீ? அண்ணாத்த சொல்றது கரெக்ட். நைனா மச்சான் என்ன லவ் பண்ண சொல்லு நைனா. குழந்தை துடிக்குது இல்ல பண்ணியா? ஐயா ஏத்தி நீ தமிழ் படம் பாத்துருக்கிற, அதுல இருந்து ஒரு பாட்டு எடுத்து விட. மேடம், நான் சின்ன வயசுலயே தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன். எனக்கு பழைய தமிழ் பாட்டு தான் தெரியும். பரவாயில்ல பாடுப்பா. பாடு மச்சான். கலந்து பேசுறது எனக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி கௌரி சொன்னாலும் சரி, நீ 1000 டவுரி கொடுத்தாலும் சரி, என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். மாமா துரோகம் பண்ணாத. அந்த பயலோட நான் எந்த விதத்துல குறைச்சல்? எந்த விதத்துலடா நீ வசத்தி? அவன் ஃபாரின்ல படிச்சு 4 எழுத்து வாங்கி வச்சிருக்கான். நான் மட்டும் நல்ல எழுத்து இல்லையா? SSLC. ஏண்டா இவர்கிட்ட போய் வம்பு பண்ற? நான் உனக்கு இவளை விட நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். முடியாது, அது மட்டும் முடியாது. நான் சாந்திய கல்யாணம் கட்டுவேன். கையோட அந்த பயலுக்கு சமாதியை கட்டுவேன். நீ சமாதி கட்டுறேங்கிற, சமாதி உடனே எனக்கு இந்த பாரு, இந்த நேரத்துல அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோபம் வராம. பேசாம குடி. உங்களுக்கு எப்பதான் போக வரல? டாடி டாடி, என்னம்மா? நானும் மனுஷன் வர வழியில ரவுடி பசங்க எங்க காரை மறிச்சு கலாட்டம் பண்ணாங்க. ஐயோ, அப்புறம் ஒண்ணும் ஆகல. இவர் டாக்டர் ஆச்சே, இவர் எப்படி நம்மள காப்பாத்த போறாருன்னு நினைச்சேன். துணிச்சலா ஃபைட் பண்ணி அவங்கள துவச்சு. மாப்ள, காலம் பூரா என் பொண்ணை வச்சு காப்பாத்த வேண்டிய நீங்க சமயத்துல காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வில்லனா வந்தது யாரா இருக்கும்? என்னது என்ன பார்த்து கேக்குற? சும்மா இருங்க மாமா, பில்ல நான் காட்டுறேன். டேய், ரவுடிங்களை அனுப்பி எங்களை அடிக்க சொன்ன நீதானே? சொல்றா. டேய், கையறா. ஒரு பையன் என்ன டச் பண்ணது கிடையாது. சீ, போடா. டேய் சங்கர், உண்மையை சொல்லுடா. ரவுடிகளை அனுப்புறது நீதானா? ஆமா, என்ன இருக்கு? பாஞ்சாடி, உன் தம்பியோட சின்ன புத்திய. அதானே, இந்நேரம் என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய் சங்கர், இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போட வெளியே. ஏக்கா, அக்காவும் சொக்காவாது. போட. ஏக்கா, சொந்தத்தை மறந்துட்டு வந்தவனை மதிக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவேன். அன்னைக்கு வர உத்தரா. வர்றங்க கிட்ட கொடுக்கிற இந்த மனசுக்கு வெளியே இருக்கு. மாமா பயப்படாத, போயிட்டு வர்ற. டாய், வீட்டுக்குள்ள வந்துட்டுமே திமிரா இருக்கியா? நான் ஒருத்தன் இருக்கிற, மறந்துடாத. என்னது? ஓ, அதுவா? வர மாமா. கௌரி, மாப்பிளைக்கு மொழி திருட்டு மொழியா இருந்தாலும் பல வித்தைகளை கத்து வச்சிருக்காரு. மாப்பிள, இந்தாங்க, உங்க அப்பா கடுதாசி எழுதியிருக்காரு. அப்பா யாரு? ஓ, அப்பா லண்டன் அப்பா. லண்டனோ குண்டனோ எழுதியிருக்காரு, படிங்க. என்னங்க நீங்க? உங்க அப்பா எவ்வளவு ஆசையா லெட்டர் எழுதிருக்காரு, அத படிக்காம கீழே தூக்கி போட்டீங்களா? ஆமா, புதுசா என்ன எழுதிருக்க போறாரு? வழக்கம் போலதான் எழுதிருப்பாரு. நீயே படி. Dear Mahesh, why you have not sent any letter after going to Madras? Have you met Mr. Selvanathan? பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் உங்க அப்பாக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு. நீங்க தான் கேட்கல. இப்ப அவர் ரொம்ப வருத்தமா எழுதிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த மாச கடைசியில அவர் மெட்ராஸ்க்கு வர போறாரா. எல்லாம் மாட்டிக்க போறேன். என்னங்க, உங்க அப்பா கேட்டு எழுதிருக்காரு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஓகே. ஏன் சார் என்ன இங்க நிறுத்திருக்கீங்க? ஏன் சாரா, யார பார்த்து மரியாதை எல்லாம் பேசிக்க நிக்கிற? இது நியாயம். என்ன ஏங்க நிறுத்திக்கிற? இப்ப இது ஊடு இல்ல, பஸ். இது கம்பி, புடிச்சுக்கோ. இப்ப பஸ் போய்க்கினே கீது. சரி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம ஊர் பஸ் போயிட்டே இருக்கும் போது ஆடாமலா போகும்? ஆடு. நீ என்ன இந்த பஸ்ல போற? ஆடியா? புலியாட்டம் ஆடுற, ஒழுங்கு ஆடு. இப்போ இந்த பர்ஸ் உன் கைக்கு வரணும். என்ன பண்ணுவேன்? அண்ணா, பத்த கொடுங்க. அவ்வளவுதானே. உனக்கு அறிவு இருக்கா?
இவன் நம்ம ஆளு கேட்டவன குடிச்சிட்டான். ஆ. நீ அடிக்க போறது வேற ஒரு ஆளு. ஆ. அதனால பஸ் போய்க்கினே இருக்கும். அப்போ டிரைவர் பிரேக் போடுவான். அந்த நேரம் பார்த்து accident. இது மாதிரி தானே பஸ்ஸுக்கா. மச்சான் நான் என்ன பசி அடிச்சிட்டு நான் ஒரு நைனாவே அடிச்சிடுவேன். தலைவர பையன் தயாராயிட்டான், லைன்ல அனுப்பிச்சிட வேண்டியதான். சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. மத்ததெல்லாம் கண்ணம்மா நீ பாத்துக்கோ. டேய் வாங்கடா போலாம் வாங்க. மாமே இந்த பர்ச புடியே